இளையராஜா மியூசிக்னா மயங்க வைக்கும் இசைன்னு காதில் கேட்டிருக்கோம். இப்போ நேரில் பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்குது. இத்தனை வயசானாலும் இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே. வணக்கம், என்னோட நேம் பிரபுதாஸ். நான் குன்றத்தூர் கிட்ட இருந்து வரேன். ஸோ இளையராஜாவுடைய மியூசிக்னா இட்ஸ் எவர் கிரீன். இன்னைக்கு மியூசிக்னாலே ஒரே நாய்ஸா ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரே இறைச்சலா இருக்குது. இன்னைக்கு அவர்களுடைய மியூசிக் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேசிட்டு இருக்க நேரம் மட்டுமே 1,00,000 டைம்ல எங்கேயாச்சும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவரோட மியூசிக் அவ்வளவு வேல்யூபிள். நைட்ல எல்லா இடத்துலயும் ஒரு டிராவலிங் டைம்ல இருந்தாலும் இளையராஜா அவர்களுடைய மியூசிக் கேட்டாதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்பவுமே மற்ற கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் வச்சோன்னா நம்மளால போக முடியாது. சென்னையில் வச்சோன்னா எப்படியோ வந்துடுவேன். ஒரு 5 டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே வந்திருக்கேன். உண்மையிலேயே போன தடவையும் பார்த்தேன். அப்போ ஐயா இவரு இருந்தார், எஸ்பிபி ஐயா இருந்தது. அவங்களோட காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த தடவை அவரு இல்ல, அவரை மிஸ் பண்றோம். பட் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ற அளவுக்கு இளையராஜாவுடைய அந்த மியூசிக்குடைய ஆர்கெஸ்ட்ரா அதுவே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அவரை லைவ்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ஆர்வமா இருக்கேன் உள்ள போயிட்டு பாக்குறதுக்காக. சோ இளையராஜாவுடைய புகழ் இன்னும் 100 ஆண்டுகளுக்கும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவரை மாதிரி ஒரு அனலாக் அண்ட் டிஜிட்டல், இந்த மாதிரி டிஜிட்டல் உலகம் வந்ததுக்கு அப்புறமா கூட அவரோட இது ரியல். அதாவது அவர் உண்மையிலேயே சிந்திச்சு போடுறாரு. அவருடைய பிரெயின்ல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நோட்ஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி யாருமே கிடையாது இது வரைக்கும். இனியும் வரப்போறது கிடையாது. ஏன்னா ஒரு 100 படம் அவரு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல போட்டிருக்காரு. சோ இதெல்லாம் ஒரு சாதாரண ஆளு போடுறதுக்கூட வாய்ப்பே இல்லை. அதனால உண்மையிலேயே இளையராஜா அவர்களுடைய நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிஷம். அவரை நமக்கு பாக்குறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நினைக்கிறேன். ஆக்சுவலா என் பேர் சபரிநாதன். நான் விருகம்பாக்கத்துல இருந்து வர்றேன். இளையராஜாவுடைய மிகப்பெரிய ஃபேனு. ஸோ இவருடைய 75th பர்த்டே அப்ப நடந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். 3 o'clock வந்தாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா மெயினா இளையராஜா சாருக்காக வந்தது. ஏன்னா அவருடைய பாடல்கள் அது என்னைக்குமே நமக்கு காலத்தால என்னைக்குமே அழியாது. ஸோ அவருடைய எல்லாமே பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்த சாங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக மெயினா வந்ததே மெயினா வந்தது இளையராஜா சாரை பார்க்கணும். அவருடைய பாடல்கள் மீண்டும் மீண்டும் லைவ்ல கேட்கறது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்காகத்தான் நம்ம மெயினா வந்தது. என்னதான் இன்னைக்கு புதிய பாடல்கள் நிறைய வந்தாலும் இன்னைக்கு அந்த பழைய பாடல்களுடைய தாக்கம் மக்கள் மனசுல அதிகமாத்தான் இருக்கு. இன்னைக்கும் 90s 80s அதை ஹிட் பண்ற அளவுக்கு அதை பீட் பண்ற அளவுக்கு இன்னும் எந்த சாங்குமே இன்னும் இது வரைக்கும் வரல. மெலடிஸ்லயும் சரி, அவர் ரேப்லயும் சரி, மெலடிஸ் மெயின் அவருக்கு. ஏன்னா அதுல இளையராஜா சார் அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது யாருமே கிடையாது. சோ மெயின் அதுதான் அவருக்கு. அவர் ஹிட் சாங்ஸ் தான் இன்னைக்கும் அவருக்கு பேசுது. காரணம் என்னன்னா அவருடைய அந்த டெடிகேஷன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவுதான் புதிய சிங்கர்ஸ் வந்தா கூட, புதிய மியூசிஷியன் வந்தா கூட அவருடைய அந்த ஒரு டெடிகேஷன் இன்னைக்கு யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். கேட்கறதுக்கு இன்னைக்கு கேட்டாலும் நீங்க திரும்ப திரும்ப கேட்கத்தான் சொல்லுமே தவிர, நைட்டு 10 மணிக்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இளையராஜா சாங் இல்லாத ஒரு சேனலே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இன்க்ளூடிங் அது எல்லா சேனலுமே எடுத்துக்கலாம். எஃப்எம்ல இருந்து பெரிய பெரிய ஓடிடி சேனல் இருந்து எதா இருந்தாலும் இளையராஜா சாங் இல்லாத ஒரு இதுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கார்ல தான் வந்தோம். செப்பரேட்டா 4-5 பார்க்கிங் கொடுத்திருக்காங்க. அங்கேயும் உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க கைட் பண்றதுக்கு. சோ எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. கரெக்டா கைட் பண்றாங்க.